இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா என்னங்கய்யா இது அக்கிரமமா இருக்கு. எம்புட்டு பிளான் போட்டு தூண்டி விட்டீங்க, கடைசியில பொசுக்குன்னு போயிடுச்சே. இல்ல சௌந்தரம், அந்த ஆளாக்கு இருக்காளே, அவ தம்ம தூண்டா இருந்துகிட்டு என்ன ஆட்டம் போடுறா பாத்தியாளே. இவ பால் தர மாட்டேன்னு சொல்லுவாளா, மொத்த குடும்பமும் அவ கால்ல விழாத குறையா கெஞ்சுக்கிட்டு கிடக்கணுமா. அவ அண்ணங்காரன் அந்த வீணா போனவன் அவன் ஓடி வருவானா, அவன் பிள்ளைய தூக்கி கையில கொடுப்பானா, அப்புறம் இவ பால் கொடுப்பாளாம். என்னல இது அனுமார்வாள் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. ஐய எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு நாடகம் நடக்குமால. கடைசியில உங்களை விட அந்த சமூகம் தான் முக்கியம்னு அம்புட்டு பேர் முன்னாடியும் அந்த எசைக்கு நிரூபிச்சிருச்சுல. அதானே இல்ல சௌந்தரம், அந்த குழந்தை என்ன அந்த வீணா போன அந்த சண்முகத்துக்கு மட்டும் தான் தங்கச்சி அவளா? சொல்ல போனா அந்த குழந்தைக்கு உனக்கு தான்ல பாத்தியத்தை அதிகம். அது உன் பேத்தில உன் மவ முத்துப்பாண்டி பெத்த மவல. அதெல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆளாக்கு என்னடான்னா அந்த வெறும் பையன் தான் முக்கியம், அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய நாடகத்தை போட்டு விட்டாள. சௌந்தரம், கடைசியில் ஊ மறுவாதில்ல காத்தல பறக்குது. மாமனாரே, உங்க வீட்டு வாரிசு மாமனாரே, உன் மகனோட மகாலட்சுமி, இவளை நீ வாங்கி ஆசீர்வாதம் பண்ணலன்னா எப்படி? எசைக்கு இருக்காளா ஒரு கிறுக்கு பிடிச்சவா, என் மேல இருக்கிற பாசத்துல என்னென்னமோ சொல்லிவிட்டா. அதெல்லாம் மனசுல வச்சுக்காத மாமனாரே. இப்ப நானே மறந்துட்டு வந்து நிக்கலாம். அவ உன் குடும்பத்துக்காக பெத்தெடுத்திருக்கா பாரு, தங்கம் மாதிரி ஒரு பிள்ளைய. இவ்வளவு வாங்கி நீ கொஞ்சாண்டாமா, உன் மொத பேர புள்ள இல்லையா? பாரு, உனக்கு என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் குழந்தை மேல காட்டக்கூடாது. என்ன மாமனாரே, ஆசையா வாங்கி கொஞ்சு. என்னலேவ சத்து நேரத்துக்கு முன்னாடி தான் தாம் தூம்னு குதிச்சான். இப்ப என்னடானா ஊமை கொட்டானட்டா இருக்கான். என்னாச்சு இவனுக்கு தெரியலையாத்தா? மாமனாரே, இனி இந்த குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். இவ உங்க பொறுப்பு, உங்க கையில வாங்கிக்கிங்க. என்னங்க, நம்ம குடும்பத்தோட முத வாரிசுங்க, நம்மள வாழ வைக்க வந்த சாமி. அத கையில வாங்கிக்கோங்க. அந்த குழந்தையோட முகத்தை பாருங்க, அத பார்த்துமா உங்களுக்கு மனசு இறங்கல? உன் தாத்தனுக்கு கொஞ்சம் வீம்பு ஜாஸ்தி. இப்போ கூட ஒரு திருட்டு பாரு உன் மேல பாக்காரு. இல்ல சனியா, நம்ம கிட்ட என்னென்னமோ பேசினா, ஏன் மருமக ஏன் பேத்தின்னு வாய் சவடாலி விட்டா, இப்ப என்னமோ பேய் பிடிச்ச குரங்க மாதிரி எப்படி நிக்கா. இது தப்பா இருக்கே. மாமனாரே, அப்படியே உங்க பேர குழந்தை நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கிறுக்கு பையல, எடி பாத்து பைத்தியக்காரா, என் பேத்திய தரையிலே போடுவ நீ. இன்னும் கொஞ்சம் ஏன் பேத்திய நீ? நீ யாருல கொஞ்சத்துக்கு ஏன் பேத்திய? நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் அப்பன் கூட என்கிட்ட அப்பா பாப்பா எனக்கு ஆனதாப்பா வேணும் ஆனதாப்பா வேணும்னு கேட்பாங்க. நான் ஒரு பெரிய ஆணையை வாங்கி கட்டி விட்டேன் தெரியுமா அவனுக்கு. உனக்கு ஆணை வாங்கி தரேன். பேத்தி சினுங்கிறாளே, என்ன பாப்பா வேணும் என்ன வேணும்? இவனுக்கு சரியா பசியா தெரியுங்களா? என்ன வேணும்? இல்ல இல்ல இல்ல, முதல்ல பிள்ளைய படுக்க வைக்கணுமே. இவங்களுக்கு உறக்கம் வருதா என்னன்னு தெரியலையே. எங்க படுக்க வைக்கிறது? என்ன வேணும்? தாத்தா பாரு தாத்தா பாரு, உளிலாயி உளிலாயி உளிலாயி. ஏய் சனியா, பாத்தியாளே, தான் ஆடாட்டாலும் தன் தசை ஆடும்னு சொல்லுவாங்கல்ல.
தங்கத்துல பால் பாட்டில் வாங்கிட்டு வரட்டுமா பட்டுல தூளி கட்டட்டுமான்னு கேக்குறான். எம்புட்டு கோவமா பேசினாவ கடைசியில பொசுக்குன்னு போயிருச்சேதா. புள்ளைய வச்சு மயக்கி அவங்க எல்லாம் அவனை அவங்க பக்கம் இழுக்கிறாங்களே. ஐயோ, தப்பு 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 தப்பு. என் தம்பி எப்பவுமே அவங்க எல்லாருக்கும் எதிராத்தான் நிக்கணும். அந்த புள்ளைய காரணமாலாம் வச்சு அந்த குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரக்கூடாதுல. அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? என்னல இப்படி சோகமா சொல்லிட்ட? என்னால என்ன பண்ண முடியும்னு? பொம்பளை நினைச்சாள்னா என்ன வேணாலும் சாதிச்சு காமிப்பா. பாரு பாரு, நான் என்ன செய்ய போறேங்கிறத பொறுத்திருந்து பாரு. வா இந்தா. ஏய் பாத்து பாத்து பாத்து, கீழே போட்டு உடைச்சிடாம. எலே, பலூனை கீழே போட்டா உடையுமா? இது ரப்பர்ல. உனக்கு வேணா இது வெறும் ரப்பர் பலூனா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னோட இதயம்ல. பாரு உனக்காக எப்படி ஏங்குதுன்னு. இந்தா வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. இந்தா. ஹேய், ஏண்டி என் இதயத்தை உடைச்ச? இங்க வெறும் பலூன் மட்டும் தான் அலௌடு. ஹார்ட் பலூன்லாம் நாட் அலௌடு. போல போய் வேற பலூன் ஊது. ஊதல. ஊதுடா. எப்போ தண்ணி எடுத்து வந்தாச்சு. வெரி குட் பெட்டிக்கிளி. அப்போ அங்க பாரு, அண்ணே வருது. எல்லாம் ரெடியா? ரெடியா? எல்லாம் ரெடி. வாங்க. விடல, நான் நிப்பாட்டிக்கிறேன். இல்ல இல்ல ரெடி இல்ல. ரெடியா இருக்குன்னு. வாங்க மாமனாரே. மெதுவா வாட்டி. வாங்க வாங்க. பாத்து பாத்து மெதுவா வா, மெதுவா வா. அப்பனே முருகா, என் பிள்ளைய நல்லபடியா பெத்து பொழைச்சி நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி.